பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து இப்படியாக ஒரு உவமையை கூறுகிறார். அதை நான் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் காணப்பட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? சற்று சிந்திப்போமே. முதலாவதாக, புத்தியில்லாத அந்த 5 கன்னிகைகளுக்குள்ளும் ஒரு நிர்விசாரம் காணப்பட்டது. ஆகவே தான் அவர்கள் வெறும் தீவெட்டியை மாத்திரம் கொண்டு சென்றார்கள், எண்ணெயை அவர்கள் கொண்டு செல்லவில்லை. இரண்டாவதாக, அவர்களிடத்தில் ஒரு விழிப்பில்லாத ஒரு தன்மை காணப்பட்டது. ஆகவே தான் மணவாளன் வருவதற்கு தாமதமான உடனே அவர்கள் நித்திரை மயக்கமடைந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதாக, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று சொல்லி இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகளும் புத்தியுள்ள அந்த 5 கன்னிகைகளிடம் போய் கடன் கேட்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் வாங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மற்றவர்களிடத்தில் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு வாங்குகிற ஒரு கடனை வாங்குகிற ஒரு தன்மை இவர்களுக்குள் காணப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆகவே மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற நாம் நிர்விசாரம் அற்றவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் அவருடைய வருகையில் அவருக்கு எதிர்கொண்டு செல்ல நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.